ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிக்கு ரொம்ப மனவேதனை அதிகரிக்க ஆரம்பிச்சது. என்ன அந்த மனவேதனை அப்படின்னா, நான் அன்றாடமும் நல்லா உழைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமே கிடையாது, இதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனவேதனையாவும் குழப்பத்திலும் இருந்தாரு. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு முடிவை எடுக்கிறாரு. என்ன அந்த முடிவுனா, ஒரு நல்ல குருவிடம் சென்று இதுக்கு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. குருவை தேடி போறாரு. குருவிடம் போய் தம் மன வேதனைக்கான காரணத்தை சொல்றாரு. குருதேவா, நான் அன்றாடவும் நல்லா உழைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமே கிடையாது, நான் இன்னும் ஏழையாவே இருக்கேன், நான் எப்படி முன்னேறது, நான் எப்ப பணக்காரர் ஆகுது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அந்த குரு கிட்ட கேக்குறாரு. குருதேவர் விவசாயிட்ட கேக்குறாரு, உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோளை நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி பதில் சொல்றாரு. அதுக்கு குருதேவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ, அந்த குறிக்கோளை எந்த காரணத்துக்காகவும் நீ கைவிடக் கூடாது, அப்படி இருந்தா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த விவசாயி கிளம்பி வந்துடுறாரு. வர வழியில என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு குயவரை பாக்குறாரு. மண் தொழில் செய்யக்கூடிய ஒரு குயவரை பாக்குறாரு. பார்த்ததும் அவர் மனசுல ஒரு எண்ணம் தோணுது, இனிமேல் நம்ம காலையில எழுந்து குளிச்சதுக்கு அப்புறமா ஒரு மண் வேலை செய்யக்கூடிய ஒரு குயவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட அடுத்த கட்ட வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை வளர்த்துக்கிறாரு. இது என்ன பெரிய லட்சியமா அப்படின்னு நமக்கு தோணலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. தினமும் அவரோட பழக்கத்துல இதுவும் ஒன்னாயிடுச்சு. காலையில எழுந்து குளிச்சதுக்கு அப்புறமா ஒரு குயவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலையை அவர் தொடர ஆரம்பிக்கிறாரு. இது இடி மின்னல் புயல் என்ன வந்தாலும் சரி, இதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்படியே 2 வருடங்கள் ஆகி போயுது. அவரோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது. இருந்தாலும் குருதேவர் என்ன சொல்லிருக்காரு, இதை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதனால நம்ம கைவிற்றக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு எந்த ஒரு குயவருமே கண்ணுக்கு தென்படல. இது என்னடா அது, நமக்கு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு குயவரை தேடி போறாரு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மண் வெட்டக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே இவர் கண்டிப்பா அது குயவராதான் இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போறாரு. ஒரு குயவர் மண்ணை வெட்டிட்டு இருக்காரு. அவர் வெட்டும் போது அந்த இடத்துல வைரங்கள் தோன்றுது. மேலும் மேலும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த வைரங்களை பறித்து எடுக்கிறாரு. இவர் தூரத்துல இருந்து பார்த்தவர் குயவரை பார்த்த சந்தோஷத்துல இந்த விவசாயி, நான் பார்த்துட்டேன் அப்படி